இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ப்ரொஃபஷனலாக ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹாய், வி ஆர் மின்மினி ஹெல்த் கேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் மதுரை. உங்கள் சிஸ்டமில் வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2019 சிசி. ஸோ இப்போ நான் சிஸ்டமில் வந்து நான் ஃபோட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 10x10 வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து சோசியல் மீடியா டிஃபால்ட்டாக இருக்கும். 10x10 ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 300. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பேஸ் வந்து நான் ரெடி பண்ணி போகிறேன். இந்த பேஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட அட்ரஸை வந்து நான் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பேஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். தென் நம்ம ஹாஸ்பிட்டலோட லோகோ வந்து ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். அது எதுக்காக அப்படிங்கிறத நான் ஃபைனலாக வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ லோகோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லோகோ கலர் பேஸை வச்சு நம்ம மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம லோகோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். அதுவுமே பிங்க் கலரில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கண்டென்ட்டாக ஒரு வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாறும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுளில் யூனிகோட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய முதல் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு அட்ரஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு தேவையான ஃபாண்ட் வந்து கிடச்சிருச்சு. நாங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செந்தமிழ் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்ரஸ் ஃபுல்லாக வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு அட்ரஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வைஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அட்ரஸ் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த முன்பதிவை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பிங்க் அண்ட் ப்ளூ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட லோகோ பேஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே நான் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். தென் நம்ம ஹாஸ்பிட்டலோட வெப்சைட், அந்த வெப்சைட்டுமே நம்ம லோகோ கலரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி யூனிகோட் கன்வெர்ட்டரில் கொடுத்துட்டு அதில் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நமக்கு தேவையான சைஸில் ஒவ்வொரு வேர்டாக வந்து நான் எடுத்து அதை வந்து ரீஅலைன் வந்து பண்ணிடுறேன். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம நினச்ச மாதிரி வந்து அவுட்புட் வந்து வரும். ஒரே லைனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் அப்படியே வந்து மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் தனித்தனியை எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி ரீஅலைன் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் ரீஅலைன் பண்ணிட்டு ஆரோக்கியம் அப்படிங்கிற வேர்டை மட்டும் வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு தேவையான சப்டைட்டில் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி யூனிகோட் கன்வெர்ட்டரில் போயிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டாக வந்து நான் காப்பி பண்ணி இந்த தடவை வந்து நமக்கு தேவையான மாதிரி ரீஅலைன் வந்து நான் பண்ணி இதில் கொடுத்துட்றேன். இப்போ இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒயிட்டாக மாற்றிடுவேன். இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நான் கீழே வந்து நான் கொடுத்துறேன். எப்போவுமே வந்து ஒரு போஸ்டரில் வந்து பிளாக் கலர் மட்டும் கொடுக்கக்கூடாது. பிளாக் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டரே பார்த்தீங்க அப்படின்னா கெடுத்துரும், ரொம்ப லோக்கலாக மாறிடும். ஸோ பிளாக் கலரில் எதுவுமே கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு அந்த லோகோ பேஸில் அந்த லோகோவில் என்னெல்லாம் கலர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் வைக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்து கொடுங்க. அதுதான் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் பிளாக் கலரை கொடுக்குறேன். பட் இப்போ நான் கொடுக்க மாட்டேன். ஃபைனலாக வந்து நான் கலர் மாற்றிடுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ இந்த ஒரு போஸ்டரில் தூக்கி கொடுக்கறதுக்காக நம்மளோட ஹாஸ்பிட்டல் லோகோவை நான் பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் லைட்டாக மட்டும் நான் பிளர் பண்ண போகிறேன். இப்படி பிளர் பண்ணுறது என்ன நடக்கும் அப்படின்னா அவுட்புட்டை நீங்களே பாருங்கள். காசம் பிளர் கூட நம்ம லைட்டாக பிளர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு அழகான போஸ்டர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த போஸ்டர் நல்லா வியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை மாதிரி வந்து போஸ்டர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ரொஃபஷனலாக வந்து இருக்கும். தேங்க்யூ.